நன்னானே 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 நன்னானே. ஆப்பிள் செதுக்குறேன், அப்படியே மேலே தோலை உரிக்கிறேன் பார்த்துங்க. ஆமாம், இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு செஞ்சு பாருங்கள், அதோட மனமே தனியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும் தக்காளி. தெரியுதா 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 தெரியுதா? இப்படி உரிச்சா வரணும், அதுதான் ஐப்ரோட்டு. தெரியுதா தெரியுதா எப்படி உரிச்சிருக்கேன்னு? தக்காளி இந்த மாதிரி உரிச்சிட்டு செய்யுங்க. இது வந்து உரிச்ச தக்காளி, கொஞ்சோண்டு இருக்கு இந்த பக்கம். தெரியுதா? உரிச்சிட்டேன், கீழே விழுந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இது முன்னாடி நான் வாஷ் பண்ணிடுவேன். சரியா? இந்த மாதிரி உரிச்சிட்டு போய் இது வந்து உரிக்காத தக்காளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இது வந்து உரிச்ச தக்காளி, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? உரிச்சத்துக்கும் உரிக்காததுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரியா? உரிச்ச தக்காளிக்கும் உரிக்காத தக்காளிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உரிச்சிட்டு செய்யுங்க நீங்களும் அந்த மாதிரி. ரைட்டு, பாய், விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். அதாவது ஒரு சின்ன கருத்துரை விடைபெறுறவங்களுக்கு நான் பாரதி வரியில் விதை என்ன சொல்லலாம், பொறுமையாக இரு, கடலில் நீந்தலாம். ஆமாம், பாய்.